நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம் வெள்ளிக்கிழமை கும்பம் ராசிக்கு சந்திர பலம் சாதகமாகவே இந்த ஒரு நாளில் குறிப்பிடப்படுகிறது. இதனாலேயே புதிய யோசனைகள், தொடர்புகள், எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றில் கவனங்கள் என்பதை நீங்கள் செலுத்த வேண்டும். நாளை ஆடி பூரம் என்பதால் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்தால் இன்னும் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவருமே உங்களை விட்டு சென்று விட்டார்கள். அதுதான் சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. கும்பம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய வழி என்னவென்றால் எதிரிகள் விலகுவது மட்டும் கிடையாது, நம்பியவர்கள் விலகுவதும் தான் நம்முடைய மனதிற்குள் ஒரு வழிகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். அதுதான் இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மனதார நம்பிய ஒருவர் ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு விலகிய அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுக்காக செய்த தியாகங்களும், கொடுத்த நேரங்களும், பகிர்ந்த உணர்வுகள் என அனைத்தும் நினைவுக்கு வந்து உங்களுடைய மனதை காயப்படுத்தி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் எத்தனையோ விதமான தியாகங்களை செய்வீர்கள். ஆனால் அந்த தியாகங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் அந்த பிரிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை இந்த ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுத்து இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நம்முடைய பயணத்தில் கடைசி வரை வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். யார் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகலாம். அது நெருங்கி பழகிய உறவினர்கள், நெருங்கி பழகிய நண்பர்கள், ஏன் உடன் பிறந்தவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்மளுடன் சண்டை போட்டுக்கொண்டோ அல்லது தேவையில்லாத ஒரு துரோகங்களையோ ஏமாற்றத்தை தேடி கொடுத்து உடைய வாழ்க்கைக்குள் விட்டு நிச்சயமாக போகலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய அனுபவங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் புதிய பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புவது தான் அதில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். வெற்றியை எல்லாரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன வெற்றியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் தொடங்க இருக்கக்கூடிய புதிய தொழில் முயற்சியாகவே இருந்தாலும் அதை உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்களை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நெருங்கிய உறவுகள் இடத்தில் தேவையில்லாத ஒரு பொறாமை பார்வைகளும், தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுக்க நபர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே யாரை எந்த ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்தி பார்ப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் சுட்டி காட்டுவது என்ன தெரியுமா? உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையும் வரை அதை ரகசியமாக வைப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். முயற்சி தன் முனைப்புடன் இருக்க வேண்டும். வெற்றி சத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே கூறினால் அந்த பொறாமை பார்வை மற்றும் எதிர்மறை எண்ணங்களால் அந்த காரியங்கள் தடையாகி போய் அப்படியே நின்றுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்வதற்கு முன்பு எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி பகிராமல் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த பொறாமை பார்வை உங்களை எதிர்மறை எண்ணங்களால் உங்களுடைய காரியங்களை தள்ளி போட்டு விடலாம். உங்களுடைய திட்டங்கள் முழுமையடைந்து அதனுடைய பலன் வெளிவரும் வரை அதை உங்களோடு மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தேவையற்ற தம்பட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு தடைகளாகவே மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா அல்லது நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இப்பொழுது நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை செய்யலாம். ஆனால் அந்த நினைத்ததை கொஞ்சம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உண்மைகளை இப்பொழுது வெளிக்காட்டி வரும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள்.
உங்களின் பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை இப்பொழுது தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்கு 3, 7, 9 மற்றும் 12ஆம் வீடுகள் பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த சில நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் குறுகிய தூர பயணங்களோ அல்லது நீண்ட தூர பயணங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது தொழில் நிமித்தமான ஒரு பயணமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். ஆன்மீக பயணமாக இருந்தால் அது உங்களுடைய மனதிற்கு ஒரு புதிய நிம்மதிகளையும் நேர்மறையான ஆற்றலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பயணங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இந்த பயணங்களின் போது நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய மனிதர்கள் மற்றும் அனுபவங்கள் உங்களின் சிந்தனை முறைகளை மாற்றி புதிய தொழில் அல்லது முதலீட்டு வாய்ப்புகளுக்கு காரணியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாகவே மனதில் இருந்த மாற்றத்திற்கான ஒரு எண்ணங்கள் இந்த பயணங்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய பழைய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும் போதுதான் புதிய வாய்ப்புகள் பார்க்க முடியும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் மூலம் அறிவும் அனுபவங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு உரையாடல், ஒரு புதிய இடத்தின் அனுபவங்கள் கூட எதிர்காலத்தில் முக்கியமான முடிவுகளுக்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். பயணங்களின் கவனங்களும் திட்டமிடலும் மிக அவசியம். அது இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எதிர்மறை எண்ணங்களால் அந்த காரியங்கள் தடையாகி போய் அப்படியே நின்றுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்வதற்கு முன்பு எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி பகிராமல் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த பொறாமை பார்வை உங்களை எதிர்மறை எண்ணங்களால் உங்களுடைய காரியங்களை தள்ளி போட்டு விடலாம். உங்களுடைய திட்டங்கள் முழுமையடைந்து அதனுடைய பலன் வெளிவரும் வரை அதை உங்களோடு மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தேவையற்ற தம்பட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு தடைகளாகவே மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா அல்லது நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இப்பொழுது நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை செய்யலாம். ஆனால் அந்த நினைத்ததை கொஞ்சம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உண்மைகளை இப்பொழுது வெளிக்காட்டி வரும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை இப்பொழுது தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்கு 3, 7, 9 மற்றும் 12ஆம் வீடுகள் பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த சில நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் குறுகிய தூர பயணங்களோ அல்லது நீண்ட தூர பயணங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது தொழில் நிமித்தமான ஒரு பயணமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். ஆன்மீக பயணமாக இருந்தால் அது உங்களுடைய மனதிற்கு ஒரு புதிய நிம்மதிகளையும் நேர்மறையான ஆற்றலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பயணங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இந்த பயணங்களின் போது நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய மனிதர்கள் மற்றும் அனுபவங்கள் உங்களின் சிந்தனை முறைகளை மாற்றி புதிய தொழில் அல்லது முதலீட்டு வாய்ப்புகளுக்கு காரணியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இது ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நீண்ட நாட்களாகவே மனதில் இருந்த மாற்றத்திற்கான ஒரு எண்ணங்கள் இந்த பயணங்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய பழைய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும் போதுதான் புதிய வாய்ப்புகள் பார்க்க முடியும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரங்கள்